அம்னோவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கிய மகாதீரும் முகைதீனும் அம்னோவிடம் தோற்றுவிட்டதால் அவர்கள் உருவாக்கிய பெர்சாத்து கட்சியை கலைத்து விடும்படி அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் ஜொகூர் சட்டமன்ற சபாநாயகருமான டத்தோ புவாட் சர்காசி கிண்டலாக தெரிவித்துள்ளார். மகாதீரின் அரசியல் தோல்வி அவரை ஓய்வெடுக்க சொன்னாலும் அவர் எடுக்க மாட்டார். எதையாவது செய்து கொண்டே இருப்பார். அதற்கு ஒண்ணுமில்லாத பெர்சாத்து மகாதீருக்கு ஆதரவாக இருக்குமே தவிர மற்றபடி பெர்சாத்துவால் ஆட்சி அமைக்க முடியாது என்று டத்தோ புவாட் சர்காசி தெரிவித்தார். பெர்சாத்து தேர்தலில் முகைதீனை எதிர்த்து ஹம்சா ஜைனுடீன் போட்டியிட்டிருந்தால் ஹம்சா வெற்றி பெற்றிருப்பார். பெர்சாத்துவில் முகைதீனை விடவும் ஹம்சாவுக்கு ஆதரவாளர்கள் அதிகம் என்பதை முகைதீனும் அறிவார் என்று டத்தோ புவாட் சர்காசி சுட்டிக்காட்டினார். பரவாயில்லை, பெர்சாத்துவை கலைத்துவிட்டு எங்கிருந்து போனீர்களோ அங்கேயே மீண்டும் அம்னோவுக்கு திரும்பி விடுங்கள் என்று டத்தோ புவாட் சர்காசி கிண்டலாக தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் பிரிகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ ஷகிடான் காசிம் நாடாளுமன்றத்தை அவமதித்ததாக டிஏபி கட்சியின் எழுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அரசு திட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு நாடாளுமன்றம் ஒருதலை பட்சமாக அரசுக்கு மட்டுமே ஆதரவாக இருப்பதாக பிரிகத்தானின் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ ஷகிடான் காசிம் குற்றம் சுமத்தினார். டத்தோஸ்ரீ ஷகிடான் காசிம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களவையின் மீது நம்பிக்கை இல்லை என குற்றம் சுமத்துவது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று RSN ராயர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனிடையே பிரிகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு நிதிகள் வழங்காமல் அன்வார் தலைமையிலான மடானி அரசு தாமதிப்பதாகவும் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கும் போதெல்லாம் நாடாளுமன்ற சபாநாயகர் அரசுக்கு ஆதரவாக பேசுவதாகவும் டத்தோஸ்ரீ ஷகிடான் காசிம் கூறினார். அன்வார் நாட்டின் பிரதமர், எங்களுக்கும் அவர்தான் பிரதமர். ஆனால் அன்வார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதை நாடாளுமன்றம் கண்டும் காணாது இருப்பதாக டத்தஸ்ரீ ஷகிடான் காசிம் குற்றம் சாட்டினார். இந்த வாக்குவாதத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அலைஸ்லாவ் தெரிவித்தார். ஷகிடான் காசிம் RSN ராயர் இருவரும் அமைதியாக அமரும்படியும் மீறினால் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அலைஸ்லாவ் எச்சரித்தார். வீட்டில் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த 55 வயது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். கடந்த வாரம் ஜொகூர் இஸ்கண்டார் புத்திரையில் உள்ள தமான் புக்கிட் இண்டா குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஆடவர் ஒருவர் பெட்டிகளை லாரியில் இருந்து இறக்கியதாக பொதுமக்களிடம் இருந்து தகவல் பெற்ற நிலையில் காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ரஹ்மான் ஆசாத் கூறினார். சந்தேகத்திற்குரிய வீட்டிலிருந்து 25 கிலோகிராம் எக்ஸ்டாசி, 23 கிலோகிராம் ஷாபு, 22 கிலோகிராம் மெத்தாம்பெத்தமைன், 13 கிலோ கெத்தமின், 19 கிலோ எரிமின் என மொத்தம் 115 கிலோ எடையுள்ள பல்வேறு வகையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்தோ ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்துவதாக நம்பப்படும் டொயோட்டா வியாஸ் வாகனமும் 10,000 ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட 115 கிலோ போதைப் பொருளின் மதிப்பு 11.4 மில்லியன் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட 55 வயது உள்ளூர் ஆடவர் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் டத்தோ ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். மலேசியாவின் வரலாறு பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருப்பதால் போலியான வரலாற்றை திணிக்க வேண்டாம் என்று இன்று பேராக்கில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா வலியுறுத்தியுள்ளார். நம் அடுத்த தலைமுறைக்கு நியாயமான வரலாற்றை கற்பிக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதை விடுத்து தவறான போலியான ஆவணங்களை உள்ளடக்கிய வரலாறுகளை நேர்மையற்ற கல்வியாளர்கள் பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இப்போது மலேசியாவாக இருக்கும் இந்த தேசத்தின் வரலாறு 1511ஆம் ஆண்டில் இருந்து தொடங்குகிறது. அப்போது போர்த்துகீசியர்களால் வீழ்த்தப்பட்ட மலேசியாவின் ஆட்சியாளர்கள் மீண்டும் இந்த தேசத்தை கட்டி எழுப்ப 400 ஆண்டுகள் ஆகியது. இவ்வளவு கால தாமதமானதற்கு எதிரிகள் மட்டும் காரணமல்ல, மாறாக துரோகிகளும் முக்கிய காரணம். அப்படியான துரோகிகளின் கருத்துக்களை வரலாறாக நாம் ஏற்றுக்கொண்டால் நம் அடுத்த தலைமுறை தவறாக வழிநடத்தப்படும் என்று பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா எச்சரித்தார். உள்ளுக்குள்ளே இருக்கும் துரோகிகளால் நாடு லஞ்சத்திலும் ஊழலிலும் நிறைந்து வருவதை எதிர்க்கும் ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உண்மையான வரலாற்றை கற்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
இன்று தொடங்கிய தேசிய ஒருமைப்பாடு நிகழ்ச்சியில் பேரா மந்திரி பிசார் டதஸ்ரீ சாரணி முகமது, அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியர்கள் கெடாவில் வளமாக வாழ்வதை கெடா மாநில அரசு உறுதிப்படுத்தும் என்று கெடா மந்திரி பிசார் சனூசி நோர் தெரிவித்துள்ளார். சுங்கைப்பட்டாணியில் உள்ள ஸ்வர்ணபூமி மண்டபத்தில் நடைபெற்ற கெடா மாநில அளவிலான தீபாவளி கொண்டாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெடாவில் உள்ள 18 தமிழ் பள்ளிகளுக்கும் கெடா மாநில அரசின் 1 லட்சம் நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என்றும், கெடாவில் இயங்கும் 5 ஆதரவற்றோர் இல்லத்திற்கு 5000 ரிங்கிட் நிதி உதவியும் வழங்கப்பட்டிருப்பதாக சனூசி கூறினார். கெடா மாநில அரசு நிதியில் இருந்து 1200 தீபாவளி உணவுக் குடைகள் வழங்கப்பட்டதாகவும், அதற்கும் கெடா மாநில அரசில் 1,20,000 ரிங்கிட் நிதி பயன்படுத்தப்பட்டதாகவும் சனூசி தெரிவித்தார். கெடா மாநிலத்தில் அனைத்து சமூக மக்களும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாது வாழ்வதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நிலையான பங்கை மக்கள் வழங்க வேண்டும் என்றும் சனூசி கேட்டுக் கொண்டார். கல்வி அமைச்சு 2027 பள்ளி பாடத்திட்டத்தில் இணை கற்பித்தல் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. 2 ஆசிரியர்கள் ஒரே வகுப்பறையில் ஒன்றாக பாடங்களை நடத்த இது ஏதுவாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கற்பித்தல் மற்றும் கற்றல் அமர்வுகளை மிகவும் ஈடுபாட்டுடனும் பயன் உள்ளதாகவும் மாற்றும் என்றும், மேலும் ஒவ்வொரு மாணவரும் போதுமான கவனத்தை பெறுவதை உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் உதவியாளர்களால் உதவப்படுவது அல்ல, மாறாக 2 சமமான கல்வியாளர்களிடையே ஒத்துழைப்புடன் கற்றல் அமர்வுகளை மிகவும் பயனுள்ளதாகவும் மாணவர்களுக்கு ஈடுபாட்டுடனும் மாற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணவரும் சரியான கவனத்தை பெறுவதை உறுதி செய்வதற்கும், கற்றல் இடைவெளிகளின் சிக்கலை நிவர்த்தி செய்வதற்கும் செயலில் உள்ள வகுப்பறை தொடர்புகளை உள்ளடக்கிய இணை கற்பித்தல் சிறந்த வழி என்று தாங்கள் கருதுவதாக கல்வி அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். 2027 பள்ளி ஆண்டுக்கு தாங்கள் முழுமையாக தயாராக இருப்பதாக அவர் கூறினார். இந்த ஒருங்கிணைந்த கற்றல் அணுகுமுறைக்கு ஆசிரியர்களும் தயாராகவே உள்ளனர். இது அவர்களுக்கு ஒரு புதிய மற்றும் வளமான அனுபவமாக இருக்கும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் உள்ள ஒரு பிரபலமான தீம் பார்க்கில் நடந்த குடும்ப தின நிகழ்வின் போது அரசு நிறுவனத்தின் 800க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் உணவு விஷத்தன்மையால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வின் போது வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட 1 மணி நேரத்திற்குள் பலருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் ஏற்பட தொடங்கியதாக ஸ்கூப் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட பல பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான நீரிழப்பு மற்றும் வயிற்றுப்போக்கிற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை பூங்காவின் சமையலறையை 2 வாரங்களுக்கு மூட உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. சாப்பாட்டில் இருந்து மாதிரிகள் சோதனைக்காக சேகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பந்தப்பட்ட உணவு கையாளுபவர்கள் விசாரிக்கப்பட்டனர். ஆனால் தண்ணீரின் மாதிரிகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அரசு நிறுவனம், தீம் பார்க்கின் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாகவும், இந்த சம்பவத்திற்கு இழப்பீடு வழங்க பூங்கா நிர்வாகத்தால் அந்த நிறுவனத்திற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அறியப்படுகிறது. இன்று மதியம் கூச்சிங் ஜலான் சுல்தான் தங்காவில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மரம் விழுந்ததில் அதன் ஓட்டுநர் காயமடைந்தார். இச்சம்பவம் பிற்பகல் 2:16 மணிக்கு நடந்ததாக சராவத் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பிட்ராஜயா தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு குழு தகவல் கிடைத்த 5 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மரம் விழுந்ததில் காரின் கூரை கடுமையாக சேதமடைந்திருப்பதை கண்டறிந்தது. ஓட்டுநருக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவருடன் பயணித்த 2 பெண்களும் ஒரு சிறுவனும் காயம் இன்றி உயிர் தப்பினர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பே பொதுமக்கள் காரில் இருந்த அனைவரையும் காரில் இருந்து வெளியேற்ற உதவினர். சம்பவ இடத்தில் மலேசிய ரெட் கிரசன்ட் உறுப்பினர்களிடமிருந்து ஓட்டுநர் முதலுதவி சிகிச்சை பெற்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.